நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, பக் பவுண்டி அப்படின்னா என்ன? பக் பவுண்டிய பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் அத பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு தெரியணும். பிகாஸ் நிறைய இடத்துல வந்துட்டு இந்த இஷ்யூ கண்டுபிடிச்சா இவ்வளோ அமௌண்ட் குடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் எடுத்துக்கோங்க, இல்ல Facebook எடுத்துக்கோங்க, இல்ல Google எடுத்துக்கோங்க. இவ்வளோ அமௌண்ட் வந்து அந்த இஷ்யூ கண்டுபிடிக்கிறவங்களுக்கு அவ்வளோ குடுக்குறாங்க அப்படின்னா, இந்த பக் பவுண்டீஸ்ன்னு சொல்றாங்க. இந்த பவுண்டீஸ்னா என்ன? பக்ஸ்னா என்ன? Instagram நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. YouTube கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பக் பவுண்டி அப்படின்னா என்ன? அதை எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்றது? எங்க அதை பத்தின நாலேஜஸ் நம்ம கெயின் பண்ணணும்? அதுக்கப்புறம் யாரு எந்த இடத்துல கண்டக்ட் பண்றாங்க அப்படிங்கிற மொத்த இன்ஃபர்மேஷனுமே நம்ம இங்க பார்க்கலாம். பக் பவுண்டி இந்த பேர்லயே உங்களுக்கு தெரியும். பக் அப்படின்னா என்ன? ஒரு இஷ்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்ஸ்அப் இருக்கு. அந்த வாட்ஸ்அப்ல வந்துட்டு நான் வந்து தினேஷ் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்துட்டு நான் வந்து ரகு இல்ல தர்ஷன் அப்படிங்கிற பர்சனுக்கு மெசேஜ் அனுப்புறேன் அப்படின்னா, தர்ஷனுக்கு அனுப்புனா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மெசேஜ் போகணும். அதை தவிர்த்து வேற யாருக்காச்சும் போச்சு அப்படின்னா அது ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணணும்னா, நிறைய டூல்ஸ் பேஸ்டு நீங்கள் உங்கள் சைடில் வந்துட்டு டூல்ஸ் வச்சு இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்ப் சூட் இருக்குது, அந்த டூலை வச்சு இந்த மாதிரி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கம்பெனிக்கு நீங்கள் சொல்லணும். எப்படி சொல்லணும், என்ன மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் பக்ஸ் அப்படின்னா இப்படி தான். ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது, ஒரு செக்யூரிட்டி ரிலேட்டட் இஷ்யூ இருக்குது, அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ நான் எப்படி வந்து அடுத்து அந்த கம்பெனிக்கு சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹேக்கர் ஒன் பக் ரோட் அப்படின்னு சொல்லி 2-3 வெப்சைட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. பட் வேர்ல்டு வைடாக இந்த ஹேக்கர் ஒன் பக் ரோடு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ வந்து ஃபேஸ்புக்கோ இல்லை வாட்ஸ்அப்போ புதுசாக நாளைக்கு ஒரு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த அப்ளிகேஷனை ஹேக் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹேக்கர் ஒன் கிட்ட கொடுத்துருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் வேர்ல்டு வைடாக ஹேக்கர்ஸ் இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, டோட்டலாக வந்து வர இஷ்யூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க, நாங்கள் அதை பார்த்துக்குறோம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் வந்து ஹேக்கர் ஒன் கூடிய பக் ரோடு கூடிய டைப் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துருவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஹேக்கர் ஒன்குள்ள சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணிட்டு இல்லை பக் ரோடுக்குள்ள சைன் அப் பண்ணதுக்கப்புறம் உள்ள வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் என்ன, அதை நான் சொன்னேன் தெரியுங்களா, முன்னாடி சொன்ன மாதிரி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கும். அந்த கம்பெனியிலேருந்து ஒரு அப்ளிகேஷனை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அவங்களே கொடுத்துருப்பாங்க. யாருன்னா அந்த கம்பெனியே உங்களுக்கு வந்து இதை ஹேக் பண்ணுன்னு சொல்லி அஃபிஷியலாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கு டூல்ஸு, புக்ஸு, என்ன மாதிரி ரிசோர்ஸஸு, எதை டெஸ்ட் பண்ணணும், எப்படி டெஸ்ட் பண்ணணுங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த கம்பெனியே கிளியராக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஹேக்கரும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு செட் ஆஃப் புக்ஸும் கொடுத்துருப்பாங்க. எப்படி ஹேக் பண்ணணும், என்ன மாதிரி ஹேக் பண்ணணும், என்ன மெத்தடாலஜிஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ரிசோர்ஸுமே ஹேக்கர் ஒன்லேயே உங்களுக்கு கிடைக்கும். தென் இந்த வாட்ஸ்அப், இந்த ஃபேஸ்புக் அந்த மாதிரி கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த யூஆரில் டெஸ்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது. ஸோ ப்ரொஃபைல் பிக்சரை மட்டும் டெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு ஸ்டெப் 2 வெரிஃபிகேஷன் டெஸ்ட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி அவங்களே ஒரு ஸ்கோப் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல. ஓகே ஃபைன், இதை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எடுக்கிறீங்க, நீங்கள் அந்த டூல்ஸை வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் புக்ஸ் எடுத்து படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கம்பெனிக்கு அனுப்புறீங்க. எது மூலமாக அனுப்புவீங்க அப்படின்னா, இந்த ஹேக்கர் ஒன்றும் இந்த பக் ரோட் மூலமாக தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நான் ஒரு இஷ்யூவை கண்டுபிடிச்சிருக்கேன், இது வந்து நீங்கள் பாருங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம அந்த கம்பெனிக்கு அனுப்புவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்க்கு அனுப்புகிறோம். இப்போ நான் வாட்ஸ்அப்பில் ஒரு இஷ்யூ கண்டுபிடிச்சிட்டேன், நான் வந்து அந்த கம்பெனிக்கு அனுப்புகிறேன். இந்த பாருங்கள், இந்த ஒரு இஷ்யூ கண்டுபிடிச்சிருக்கேன், பாருங்கள் இதை ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் கம்பெனிக்கு அனுப்பினோடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு செட் ஆஃப் டீம் மெம்பர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அனுப்புகிற இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா கேட்டகரைஸ் பண்ணிவிடுவாங்க. அவங்க எப்படின்னா 4, 3, 2, 1 அந்த மாதிரி சிவியாரிட்டி பேஸ்ட் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த மாதிரி இம்பாக்ட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்னொரு பர்சனுடைய மெசேஜை பார்க்கலாம் அப்படின்னா அது வந்து இம்பாக்ட் 1, பிகாஸ் அது வந்து ஒரு கிரிட்டிக்கல், உடனே அதை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, அது வந்து ரொம்ப டிலேவாக போகுது அப்படின்னா அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்க பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் அது வந்து அவ்வளோ கிரிட்டிக்கல் கிடையாது. பிகாஸ் சர்வர் இஷ்யூஸ் அது இருக்கலாம். இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. எங்கன்னா அவங்க சர்வர் எண்டில் அதுக்கு ஒரு டீம் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் அனுப்புகிற இஷ்யூஸை அதை வந்து செக் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இஷ்யூ அனுப்பியிருக்காங்க, இந்த இஷ்யூ வந்து ஒரு POC, அதாவது ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட், நீங்கள் எப்படி ஹேக் பண்ணீங்க, எது மூலமாக ஹேக் பண்ணீங்க, எந்த டிவைஸை வச்சு ஹேக் பண்ணீங்க, என்ன டிவைஸ் வெர்ஷன்ஸு, அதுக்கப்புறம் என்ன இப்போ மொபைலா இல்லை வெப் அப்ளிகேஷனா இல்லை வந்து நெட்வொர்க்கா, அந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் கிளியராக அந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஹேக்கர் ஒன்க்கு அனுப்பியிருக்கீங்க தெரியுமா, அது நீங்கள் அனுப்பிடணுன்னே அவங்க செக் பண்ணுவாங்க. யாரும் வாட்ஸ்அப் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது வேலிடாக இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு 3 நாள் 4 நாள் கண்டுபிடிச்சி, சம் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேக்கர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, 1 மாதம் கண்டுபிடிச்சி ஒரு இஷ்யூவை வந்து வாட்ஸ்அப்போ இல்லை ஃபேஸ்புக்கோ ஏதோ ஒரு கம்பெனிக்கு கொடுப்பாங்க. பட் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டூப்ளிகேட் இஷ்யூ, ஆல்ரெடி இதை வந்து இஷ்யூ வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க, இதை நாங்கள் வந்து உங்களுக்கு அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்லாம் நடக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த கேசஸ் முடிஞ்சிருச்சா, ஸோ இஷ்யூவை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க, கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து உங்களை கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்க, இது வந்து வேலிடான இஷ்யூ தான் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இது ஒரு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் போகும். எப்படின்னா ஒரு கன்வர்சேஷன் போயிட்டுருக்கும். ஏன்னா அவங்க அடுத்த அப்டேட் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவங்க வந்து காசு கொடுக்க மாட்டாங்க, அதாவது அவார்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்த அப்டேட் அப்படின்னா என்ன, இப்போ ஆண்ட்ராய்டில் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன் பண்ணும்பொழுது ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் அப்டேட் அந்த மாதிரி வரும் தெரியுமா.
இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் என்ன பண்ணுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணி அப்டேட்டாக விடுவாங்க. ஸ்டெபிலைசேஷன் பண்ணிவிட்டு அப்டேட்டாக விடும்பொழுது அந்த அப்டேட் வந்து அஃபிஷியலாக வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இஷ்யூ கொடுத்தீங்க தெரியுமா, அவங்க உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவார்ட் கொடுப்பாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் அந்த இஷ்யூஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து $100 கிட்டத்தட்ட $15,000 $20,000 வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் பக் பவுண்டீஸில் நடக்கும். இதில் நிறைய விஷயங்கள் ஏமாற்றங்கள்லாம் உங்களுக்கு நிறையவே இருக்கும். என்ன ஏமாற்றம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மாதம் 2 மாதம் இஷ்யூ கண்டுபிடிச்சி அனுப்பியிருப்பீங்க. இதெல்லாம் இஷ்யூவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பட் திருப்பியும் அதை நீங்கள் இஷ்யூன்னு சொல்லி அனுப்பும்போது அவங்க அது வந்து என்ன சொல்லுவாங்க, ஓகே இது இஷ்யூ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்கள் ஒவ்வொரு டைமும் இஷ்யூ நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா அதை வந்து இஷ்யூவை முன்னாடியே கொடுத்துடாதீங்க. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த இஷ்யூ இருக்குது, ஸோ அதை நான் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணட்டுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பக் பவுண்டீஸை பொறுத்த வரைக்கும். இது வந்து பார்ட் 1 வச்சுக்கோங்க. இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும், இந்த டூல்ஸ் நீங்கள் சொன்னீங்க, ரிசோர்ஸஸ் நீங்கள் சொன்னீங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் சொன்னீங்க, இதெல்லாம் நான் எங்கே படிக்கணும் அப்படின்னா ஒரு வெப்சைட்டும் இருக்குது, pentester.land அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் ரெகுலராகவே வேர்ல்டு ஃபுல்லாக எதெல்லாம் ஹேக் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு லாஸ்ட் மந்த் 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் கேமராவை ஹேக் பண்ணிட்டேன், ஆப்பிள் ஃபோனை ஹேக் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஒரு $15,000 கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் படிச்சிருப்பீங்க. இந்த எல்லா நியூஸுமே கன்சாலிடேட் பண்ணி ஒரு வெப்சைட் தான் pentester.land. அந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா எதை எங்கெங்கே ஹேக் பண்ணாங்க, எப்படி ஹேக் பண்ணாங்கிற கிளியராகவே ஆர்டிக்கலாகவே அந்த ஆத்தர் எழுதியிருப்பாங்க. ஸோ அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி டாபிக்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நீங்கள் ஹேக்கிங் சொன்னீங்களா, இது எனக்கு நான் வந்து புதுசாக உள்ள வரேன், நான் எப்படி கற்றுக்கணும் அப்படின்னா அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. ஸோ எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஹேக்கர் ஒன்லேயே இருக்கும், எல்லாமே இன்டர்நெட்டில் கிடைக்குதுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அது எப்படி எடுக்கணும், எப்படி பிக் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம வந்து அதுக்கான சொல்யூஷன்ஸ் நம்ம உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.